மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்? எந்த கிரகம் எங்க சஞ்சரிச்சா என்ன? எங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு, எங்களை யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்மைகள் என்றால் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளையும் குரு நல்லவர் நினைச்சாதீங்க, புரியுதுங்களா? எல்லா விதமான ஈர்ப்புகளையும், செல்வத்தையும், செல்வாக்கையும், யோகத்தையும், போகத்தையும் அனைத்தையும் கொடுத்திடக்கூடியவர் தான் குரு பகவான். 12 ஆண்டிற்கு ஒரு முறை சப்தமஸ்தானத்திற்கு வருவார். உங்களை பொறுத்தவரை அவர் உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது 7ஆம் இடத்தில் சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுடைய சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு. 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா 7.5 சனியின் பிடிந்து முழுமையாக நீங்க விலகினீங்க. ஒரு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு, வெளியில கொஞ்சம் வேகமா நடைபெற ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு மனிதனாக உங்களை காட்டிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள், புரியுங்களா? எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமணத்தை நடத்தி வைப்பார். ஒரு வீடு வாசல் வேணுமா, அதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அரசியல்வாதிகளாக இருந்தால் பட்டம் பதவி என்ற இடத்திற்கு உங்களை நகர்த்தி செல்வார். ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு மேலாக ஒரு நண்பர்களிடம் ஒரு இணக்கமான நிலை உண்டாகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் இணக்கமான நிலை உண்டாகும். அடுத்து குருவுடைய பார்வைகளை பார்க்கணும். நாம இப்ப திருமணத்தை நடத்தி வைப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது, ராசியை பார்க்கின்ற போது, 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்று மூத்த சகோதரம், லாபஸ்தானம், வாழ்க்கை துணைக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம். அது இளைய தாரத்திற்குரிய இடம் சொல்லுவாங்க. இப்போ வாழ்க்கை துணை சில பேர் எழுதியிருக்காங்க, வாழ்க்கை துணை இழப்பு, சில பேருக்கு பிரிவு. இந்த 2 பேரும் பார்த்தா தனியா வாழ்வாங்க. அவர்களுக்கு இந்த காலத்தில் மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். சில பேருக்கு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட உறவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்லிடணும். அடுத்து 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகம், விவேகம், சக்தி, தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். உங்களுடைய தனித்துவம் என்பது இப்போது வெளிப்படும். உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் என்னதான் இதுவையெல்லாம் இருந்தாலும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் ஞான மோட்சக்காரகனான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தம்பி நீ விளையாடு, ஒன்னு அவங்க விளையாட வர்றாங்க, நான் ஒருத்தன் இங்க இருக்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னுடைய செல்வாக்களை எங்க பின்ன வைக்கணும் அங்க பின்னத்தை உண்டாக்குவேன். இல்லை என்றால் நோய் நொடிகளை கொடுப்ப, இல்லை என்றால் சில அவமானத்தை ஏற்படுத்தி விடுவ. அப்போ என்னை நீ பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற கேது கொடுக்கின்ற எச்சரிக்கை. சில பேருக்கு நோய் நொடி வரும், சில பேருக்கு செய்கின்ற தவறுகளால் அவமானங்கள் ஏற்படும், சில பேருக்கு கொஞ்சம் செல்வாக்கு அந்தஸ்து மறைகின்ற நிலை உண்டாகும். காரணம் என்ன? நாம செய்கின்ற சில தவறுகள். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். வாழ்க்கையில நம்ம முன்னேற்ற பாதையில் நடைபோடுகின்ற போது மட்டும்தான் எப்பொழுதும் கவனமாக நடைபோட வேண்டும். 8ஆம் இடத்தில் இன்னும் நவம்பர் மாதம் வரையிலும் கேது இருப்பார், அதுவரையில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது முடிந்தவரை உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பணப்புழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுத்த வாக்கியம் கூட காப்பாற்ற முடியாமல் கூட போக கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை கொடுங்க, புரியுங்களா? இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு, திடீர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, பண வரவு, திடீர் ஒப்பந்தம் கையெழுத்தாவது, உங்களுடைய வார்த்தைக்குரிய மதிப்பு, புரியுங்களா? செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையிலும் புத பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது உங்கள் நிலையில் இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். அதே நேரத்தில் திங்கட்கிழமை 11ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். அப்ப திங்கட்கிழமை உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும். 1ஆம் தேதி பொதுவாக வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை செலவு நடைபெறுகின்ற நாளாக இருக்கும்.
வருமானம் வந்தா செலவு முடிஞ்சு போச்சு. அது பிறகு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, ஒரு புதிய நவீன பொருட்கள் வாங்குவது, கடன்களை அடைப்பது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற நிலை எல்லாம் இருக்கும். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்துல சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருக்கு, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ வலிமை மிக்க கிரகங்கள் இந்த வாரம் உங்களை வலிமையோடு வளமையோடு வாழ வைத்திருக்கிறார்கள். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.